பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருநாமத்தினாலே ஆமீன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த பரமபிதாவே, தேவரீர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் மீட்பின் வழியையும் உம்முடைய ஊழியரை கொண்டு திருச்சபைக்கு மறுபடியும் மிக தெளிவாக வெளிப்படுத்தினதற்காக உம்மை துதிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு உமது மகத்தான செயலை குறித்து மீண்டும் கேட்டு அதற்காக உம்மை எங்கள் வாக்கினாலும் வாழ்க்கையினாலும் மகிமைப்படுத்த எங்களுக்கு துணை அளித்தருளும். தேவரீர் எங்களுக்கு கிடைக்க செய்த உமது வார்த்தையை நாங்கள் ஒரு பெரும் செல்வமாக கருதி அதன் வழியாக உம்மையும் உம்முடைய திருக்குமாரனையும் மென்மேலும் அறிந்து கொள்ள உம்முடைய ஆவியானரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருளும் சுவாமி. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே புத்தாண்டு தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதுகுலமாக நமக்கு 2024 என்கின்ற புத்தாண்டை ஆண்டவர் வழங்கியிருக்கிறார். ஒரு நிமிடம் எழுந்து நின்று இறைவனை துதிப்போம் வாருங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, இணைந்து பாடுவோம். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம்.
சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியின் புதிய நாளுக்காக நன்றி செலுத்தும். 2024ஆம் ஆண்டு என்கின்ற புதிய ஆண்டை எங்கள் வாழ்க்கையிலே நீர் வழங்கி எங்களை ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதங்களோடு ஆலயத்திலே அமர செய்திருக்கிறேன். இந்த பிரகாசமான ஒளியிலே மங்களகரமான சத்தங்களுக்கிடையே ஆண்டவரை இப்பொழுதும் சிலுவையின் முன்பாக நின்று நாங்கள் அமர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் மணித்துளிகளை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை உச்சரித்து தொடங்குகிறோம். இந்த வருடம் முழுவதும் உடைய ஆசீர்வாதம், உடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும். எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கியறணும். துதி, கன, மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து அருமையான இறை மக்களே, சகோதர சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கென்று ஒரு புதிய வருடத்தை 2024 என்கின்ற வருடத்தை கொடுத்திருக்கிறார். காலம் காற்றை போல கடந்து போனது. 365 நாட்களும் காற்றை போல கடந்து போய் ஒரு புதிய வருடம் பிறந்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலே நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பேராயர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து அதன் பேரில் சிறிது நேரம் தியானமாய் இருப்போமாக. அது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனம் வழங்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த கடைசி 3 வார்த்தைகள் மிகுந்த ஆறுதலும் ஆசீர்வாதமும் ஆனந்தமும் தருகிற வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆசீர்வாதமான மழை பெய்யும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்று அழகாக நிறைவுறும் வாக்கியத்தை நமக்கு பேராயர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாள் வரை நம்மை அழைத்து வந்தது கிருபை. கிருபையினால் நாம் ஒரு புதிய ஆண்டை பெற்றிருக்கிறோம். எனவே ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டு இறை சிந்தனைக்குள் செல்வோமாக. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. இறைவன் கூறுகிற வண்ணமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கு. என் கிருபை உன்னை வழி நடத்திருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும்போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும்போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஏந்திட்டேன் அல்லோ நான். ஏற்றனல் துணையை ஏந்திட்டேன் அல்லோ நான். என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. அருமையான இறை மக்களே, அதனால ஒரு நல்ல வார்த்தை நமக்கு கிடைத்திருக்குது. ஆசீர்வாதம். ஆசீர்வாதமான மழை பொழியும் பெய்யும். ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தையிலே அந்த வாக்குத்தத்தம் தொடங்குகிறது. ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில்
மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தான் மற்ற ஆசீர்வாத வார்த்தைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் திருமறையிலே நாம் இப்பொழுது படிக்கப் போகிற வசனம் திருமறையிலே 10-12 இடங்களில் விரவி கிடக்கிறது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அழகாய் கூறுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அழகாய் கூறுகிறார். எனவே 6 வகையான ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற வேண்டும், ஆண்டவர் எவ்விதமாக வழங்குகிறார் என்பதை இந்த அருளுரை சிந்தனையிலே புரிந்து கொள்ள இருக்கின்றோம். கர்த்தர் சிலரை 2 மடங்காய் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் சிலரை 5 மடங்காய் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் சிலரை 10 மடங்காக ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் சிலரை 100 மடங்காக ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் சிலரை 1000 மடங்காக ஆசீர்வதித்திருக்கிறார். அவைகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் சிலரை 2 மடங்காக ஆசீர்வதித்திருக்கிறார். யோபு தான் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். சகரியாவில் இருக்கின்ற 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் இதைத்தான் கூறுகிறது. இரட்டிப்பான நன்மைகளினால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மையானவைகளை உங்களுக்கு இரட்டிப்பாக தருவேன் என்று சகரியாவிலே ஆண்டவர் கூறுகிறார். அந்த இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டிலும் வழங்க சித்தமுடையவராயிருக்கிறார். இவ்விதமான இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்கிறோம். யோபுவை போல யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் உண்டு. 2வது ஆசீர்வாதம், 5 மடங்கான ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். இது ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 43:34ஆம் வசனத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமீனின் பங்கு 5 மடங்கு அதிகம், 5 மடங்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே 5 மடங்கான ஆசீர்வாதங்களையும் வழங்க சித்தமுடையவராயிருக்கிறார். 3வது பார்ப்போம், 10 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் உண்டு, பெறப்போகிற குடும்பங்களும் உண்டு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதற்கு அடித்தளமான வசனம் இருக்கு. தானியேல் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் 10 மடங்கு ஞானமுள்ள ஆசீர்வாதங்களை ஞானமுள்ளவனாக ஞானத்தை பெற்றிருந்தான். அருமையான இறை மக்கள், இவ்விதமான தானியேல் போன்ற 10 மடங்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் தேவை, தனி ஜெபம் தேவை. தனி ஜெபம் செய்கிறவர்களுக்கு இந்த 10 மடங்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 4வது ஆசீர்வாதம், 100 மடங்கான ஆசீர்வாதங்கள் சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இதற்கான வசனம் அடித்தளமாக இருக்கிறது. 2 சாமுவேல் 24:3 உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். 100 மடங்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்கள், இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள 100 மடங்கான ஆசீர்வாதங்களை நான் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கீழ்ப்படிதல், ஈசாக்கை போன்ற கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையில் இருக்குமேயானால் நீங்களும் நானும் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். 5வது ஒரு வகையான ஆசீர்வாதம் இருக்கு, 1000 மடங்கான ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. உபாகமம் 1:11 அது சொல்லப்பட்டு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 1000 மடங்காகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு கடவுள் பயம் தேவை. அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்வாயானால் கீழ்கண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வழங்கப்படும் என்ற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் வழங்க சித்தமுடையவராயிருக்கிறார். 6வது ஒரு வகை ஆசீர்வாதம், கோடான கோடியான ஆசீர்வாதம். கோடி மடங்கான ஆசீர்வாதங்களையும் கொடுக்க கர்த்தர் சித்தமுடையவராயிருக்கிறார். ஆதியாகமம் 24:60 லாபான் தன் சகோதரியை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அங்கே அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கோடான கோடி ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அருமையான இறை மக்களை, நாமும் அவ்விதமாக பெற்றுக்கொள்வதற்கு ஜெபமும் பொறுமையும் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தேவையாயிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையில் என்னுடைய தாத்தா பள்ளிக்குப்பம் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக்குப்பம் பகுதியில் திண்ணை பள்ளிக்கூடம் நடத்திய வாத்தியார், எங்கள் அப்பாவுடைய அப்பா. அவர்கள் திண்ணையில் அரிக்கன் விளக்கு வைத்து
பாடம் நடத்துகிற பொழுது அவர்களுக்கு சம்பளம் 5 மரக்கா நெல். ஒரு மாதம் முடிந்த உடனே 5 மரக்கா நெல் கிடைத்தது. 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் கண்ணால் காண வேண்டும் அல்லவா? எங்கள் அப்பாவுடைய அப்பா, என் தாத்தா 5 மரக்கா நெல் வாங்கினார். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர். அவர் தாண்டி என்னோட தகப்பனார் உருவாகிறார், செகண்ட் கிரேடி வாத்தியாராக வருகிறார். அவர்கள் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். 1000 ரூபாய் சம்பளம். அதில் நாங்கள் 5 பேர் வாழ வேண்டும். ஆனாலும் கர்த்தர் அழகாய் நடத்தினார். 1000 ரூபாயில் அட்வான்ஸ்ன்றதால 300 ரூபா பிடிச்சிக்குவாங்க. பாக்கி 700 ரூபா வாங்கிட்டு வரும்போதே காப்பி தூள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது 560 ரூபா தான் பாக்கி இருக்கும். இவைகளிலே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தியது உண்டு. அதன் பிறகு அடுத்த தலைமுறைகள் உருவாகின்றன. 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். 10 மடங்கு என் தாத்தா ஆசீர்வாதம் பெற்றார் என்றால், என்னுடைய தகப்பனார் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றார் என்றால், நீங்களும் நானும் நம் குடும்பங்கள் எல்லாம் இந்த வாசகங்களை பொருத்தி பார்க்கலாம். நீங்களும் நானும் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களில் இப்பொழுது இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கோடான கோடி ஆசீர்வாதங்களை பெறுவார், கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். அதில் எந்த மாற்றும் இல்லை. அதற்கு ஒரே வழி இந்த சிலுவை. விசுவாசத்தோடு இந்த சிலுவையை கட்டிப்பிடித்து கொண்டு, கீழ்ப்படிதலோடு இந்த சிலுவை சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற போது கர்த்தர் நம்மை சிறந்த ஆசீர்வாதங்களினால் நிறைப்பாராக. அருமையான இறை மக்களே, ஆசீர்வாத மழை உங்கள் வாழ்க்கையிலே பொழியும். ஆசீர்வாதமான மழை இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே பொழியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். காலம் காற்றை போல கடந்து விட்டது, தொடங்கிய வண்ணமாகவே முடிந்து போனது. கடந்த ஆண்டின் வாழ்விலே ஒரு வரவு, ஒரு செலவை நாம் கண்டு கொண்டோம். நான் கண்டு கொண்டேன், நீங்களும் கண்டு கொண்டிருப்பீர்கள். ஒரு உறவு பிறந்தது, ஒரு உறவு இறந்தது. ஒரு நண்பனை இழந்தேன், ஒரு நண்பனை பெற்றேன். கடந்த ஆண்டு முழுவதும் இன்பமும் துன்பமும் அழுகையும் நகைப்பும் மாறி மாறி வந்தன. வாழ்க்கையிலே மாறி மாறி வந்தன. காலம் என்னும் காட்டாற்று வெள்ளத்திலே மனிதன் மாண்டு போகும் சூழல் வந்தாலும் கர்த்தர் கைவிடாத கர்த்தராக காத்து கொண்டார். கைவிடாதவராக ஆண்டவர் உங்களையும் என்னையும் கரம் பிடித்து கொண்டார். 365 நாட்களிலும் கரம் பற்றி கொண்டார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நாம் அடியெடுத்து வைக்கிற இந்த புதிய ஆண்டிலே கரம் பற்றி நம்மை அழைக்கிறார். வாருங்கள், அக்கறைக்கு செல்வோம். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே இந்த அருமையான நிகழ்வு இருக்கிறது. வாருங்கள், அக்கறைக்கு செல்வோம் என்று சீடர்களை அழைக்கிறார். நீங்கள் போங்கள், அக்கறைக்கு பின்னாலே வருகிறேன் என்று சொல்லுகிறவர் ஆண்டவர் அல்ல. வாருங்கள், அக்கறைக்கு செல்வோம் என்று அந்த படகிலே அவர் படுத்திருக்கிறார். படகு பயணத்திலே பிரச்சனை வருகிறது. கர்த்தரிடம் அவர்கள் ஓடுகிறார்கள். பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்கிறார். என் வாழ்க்கை படகிலே, என் வீட்டிலே, என் ஆலயத்திலே, என் அலுவலகத்திலே ஆண்டவர் படுத்திருக்கிறார். இந்த படகை அசைக்கும் வண்ணம் அநேக பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அவரிடம் சீடர்கள் ஓடி கூறியதைப் போல், உயிர் போகும் சூழ்நிலை வருகிறது, ஆண்டவரை காப்பாற்றும் என கூறிய போது அவர்களை காத்து அவர்கள் விசுவாசத்தை திடப்படுத்துகிறார். அன்பான இறை மக்களை, 365 நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அருமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யோபு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். 2 மடங்கான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார். எல்லா சோதனைகளிலும் வென்று வாழ்கிற பொழுது அதிகமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எலிஷா எலியாவை விட அதிக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாராம். எலியாவை விட அதிகமான ஆசீர்வாதம். உண்மையும் முத்தமுள்ள ஊழியனாக எலியா வாழ்ந்ததினாலே எலிஷாவும் அவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அவிதமாக சாலமன் ஞானத்தை கேட்கிறார். அவர் ஜெபமே வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக இறைவன் சொல்லுகிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், நீ கேளாத மற்ற எல்லா பதவி பண்புகள் எல்லாவற்றையும் சேர்ந்து ஞானத்தோடு உனக்கு தருகிறேன் என்று. அதிகமான ஆசீர்வாதங்களை, அள்ள முடியாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய கூற்று, லாபான் வீட்டிலிருந்து பொன் பொருள் வசதிகளோடு படைதிரள ஆசீர்வாதங்களோடு ஆடு மாடுகளோடு மனைவி பிள்ளைகளோடு வருகிற போது அவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். நான் கோலும் குச்சியுமாக இந்த லாபானின் இல்லத்திற்கு சென்றேன். இன்றைக்கு நான் திரளான ஆசீர்வாதங்களோடு என்னுடைய இல்லத்திற்கு செல்கிறேன் என்கிறார். 1000 மடங்கான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிறைத்து ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதங்களின் தந்தையாக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களின் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கடற்கரை மணலை போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்.
வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர் ஆபிரகாமாயிருக்கிறார். இவர்கள் எல்லோருமே கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நிறைந்தவர்களாக வாழ்க்கையில் இருந்தார்கள். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம், அருமையான சவால், கீழ்ப்படிதலும் விசுவாசம் உள்ள பிள்ளைகள் இவ்விதமான 1000 மடங்கான ஆசீர்வாதங்களையும் கோடான கோடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 2 நிகழ்வுகளை சொல்லி ஒரு பாடலை பாடி இந்த அருட்சிந்தனையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். 2 உயிரினங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தோல் உரித்து வெளியேறுமாம். 2 உயிரினங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தோல் உரித்து வெளியேறும். ஒன்று பட்டுப்பூச்சி, மற்றொன்று பாம்பு. பட்டுப்பூச்சி தன் கூட்டை விட்டு வெளியே வந்து பறந்து மலர்களில் அமர்ந்து மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி தேனை சேகரித்து சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை வாழும். ஆனால் பாம்பு வருடா வருடம் தோலுரித்து வெளியே வரும், அதே நச்சுத்தன்மைகளோடு. பாம்பு வருடம் தோலுரித்து அதுவும் வெளியே வரும், அதே விஷத்தன்மைகளோடு. தோலுரித்து என்ன பயன்? அருமையான இறை மக்களை, நாம் வருடம் இந்த பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடுகிறோம். அதே மனநிலையில் இருக்கின்றோமா? பட்டுப்பூச்சியாக வெளியே வருகிறோமா? பாம்பு போல வெளியே வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படும். புதிய தீர்மானங்களோடு ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுங்கள். புதிய தீர்மானங்களோடு செல்லுங்கள். முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது போதும் என்று ஒரு கதையை சொல்லி இந்த அருட்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிரதமராக இருந்தபோது அவருடைய மெய்க்காவலர்களாக 50 பேரை பர்சனல் செக்யூரிட்டிக்காக நியமித்தார்களாம். ஒரு நாள் ஜனாதிபதி தன்னுடைய மாளிகையிலே முக்கியமான ஒரு அரங்கிலே அந்த 50 பேரையும் நிற்க வைத்து சில அறிவுரைகளை சொல்லி கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த வளாகத்தை சுற்றி, அந்த ஹாலை, அந்த அறையை சுற்றி ஒரே ஒரு கெட்ட ஸ்மெல், கெட்ட வாசனை வந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு சொன்னார், என்ன ஒரு ஜனாதிபதி மாளிகையிலே ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கிறது என்ன என்று பாருங்க என்றார். உடனே எல்லா அலுவலர்களும் ஓடி எல்லா ரூமையும் பார்க்குறாங்க. ஐயா இருக்கிற பிஎம் இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நாற்றம் இருக்கிறது என்று எல்லாரும் ஓடி ஓடி பார்க்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ஒன்றும் இல்லையா, எல்லா ரூமையும் நல்லா இருக்கையா, என்ன தான் செய்யலாம், மீண்டும் தேடி பாருங்கள், கெட்ட நாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது என்றாராம். எல்லாவற்றையும் தேடி பார்த்து மனிதர்களையும் ஆய்வு செய்யுங்கள், இந்த 50 பேரையும் என்றார்களா. இந்த மனிதர்களையும் ஆய்வு செய்தால் ஒரு மனிதர் மேலே தான் அந்த நாற்றம் அடித்து கொண்டிருந்ததான். என்ன என்றால், அவர் 2-3 நாளாக பயன்படுத்தின சாக்ஸ் ஒன்றை ஒரு சோல்ஜர் பாக்கெட்டிலே வைத்து கொண்டிருந்தார். அவனை கண்டுபிடித்து அவனை அழைத்து வெளியே சென்று, இப்படி செய்யலாமா, ஒரு ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே வரும்பொழுது நம்ம சுத்தமாக வரணும் இல்லையா, இங்கே வா என்று அவனை அழைத்து ஆடைகளை மாற்றி குளிக்க வைத்து சுத்தப்படுத்தி வேறு ஆடைகள் மாற்றி அவனை அதே இடத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்களாம். மீண்டும் கெட்ட சுமல், மீண்டும் அதே நுகர முடியாத ஒரு கெட்ட ஒரு வாசனை வந்து கொண்டே இருந்தான். அப்பொழுது மீண்டும் சொன்னாராம், என்ன நடக்கிறது இங்கே, மீண்டும் அதே மாதிரி ஸ்மெல் வருது, என்னன்னு பாருங்கள், மீண்டும் ஓடி ஓடி பாருங்கள். என்ன எல்லாம் ஓடி ஓடி பார்த்தார்கள். மீண்டும் ஓடி ஓடி பார்த்து மனிதர்களையும் நுகர்ந்து பார்த்தால் மீண்டும் அதே மனிதனிடம் அதே விஷயங்கள் இருக்குது. என்ன என்று கேட்டால், குளித்தான், ஆடை மாற்றினான், அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் அதே சாக்ஸை அதே பாக்கெட்டில் எடுத்து வைத்து கொண்டு அதே ஹாலுக்கு வந்து விட்டான். வாழ்க்கையில் எதை வேண்டுமென்றாலும் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் என்னை கழுவி கழுவி வையுங்கள், அந்த சாக்ஸை மட்டும் நான் விட்டுற மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு ஆலயத்தில் அமர்ந்திருந்தால் ஒரு நாளும் நாம் தூய்மை அடைந்து விடப் போவதில்லை. தூக்கி எறிய வேண்டியவைகளை தூக்கி எறிய வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய தீர்மானங்களோடு வெளியே செல்ல வேண்டும். அருமையான இறை மக்களே, நாம் வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு என்பார்கள். வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு. அதை பிரகாசிக்கிற ஒளியாக அழகாக நாம் கர்த்தருக்கென்றும் சமூகத்திற்கென்றும் பயன்படுத்த வேண்டும். அருமையான இறை மக்களே, இந்த நாளிலே இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபை ஒவ்வொரு நிமிடமும் கடந்து போய்விடும். நிமிஷங்கள் கடந்து போய்விடும். அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வரும் காலத்திலே பயன்படுத்தி இறைவனுக்கென்று நாம் ஒளியாக சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை பொழிய ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும்.
நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். கனவுகள் ஆயிரம் அழகாக கண்டுமே நினைவுகள் ஆகியே மறைந்துவிடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டுமே நினைவுகள் ஆகியே மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனித்தனியாகவே சேர்ந்துவிடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனித்தனியாகவே சேர்ந்துவிடும். இளைப்பாறும் நாட்களும் இனிதாக வந்திடும், கரை சேரும் முன்னே அழைக்கிறாரே. இளைப்பாறும் நாட்களும் இனிதாக வந்திடும், கரை சேரும் முன்னே அழைக்கிறாரே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிற இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி செலுத்தும். ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து தொடங்குகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியமான ஆசீர்வாதமான வாழ்வை எங்களுக்கு நீர் வழங்கியிருக்கிறீர். அருமையான இந்த புத்தாண்டிலே உம்முடைய திருப்பெயரை உச்சரித்து நாங்கள் தொடங்கியிருக்கிற எல்லா ஊழியங்களும் பணிகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் தாரும். தடைப்பட்ட அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள் உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு வந்து கிடைக்க அருள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் பாயும் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்றீர். அவ்விதமான வளமையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, அமைதி நிறைந்த வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை நீர் எங்களுக்கு இந்த ஆண்டிலே தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர்தம் குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்து வழிநடத்தியரும். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட இந்த ஆசீர்வாதமான மழை, 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள், கோடான கோடி ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கும் கிடைத்து நன்மைகளினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன நன்மைகளினால் நிறைந்த ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும் கிடைத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து கூறுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராட்சியம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுது. அன்றனை வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். கடங்காரர்களுக்கு மன்னிக்கிறது போல நீரிமைகள் பாவக்கணங்களை மன்னித்தார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமைகளில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் இடையிலே சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் இந்த புத்தாண்டின் அனைத்து நாட்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன்.